ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை ஃபுல்லாக முடித்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். போன தடவை நம்ம பார்த்ததில் எலக்ட்ரிசிட்டியில் என்ன பார்த்தோம், மெயினாக கேபிட்டல் அசெட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், டெப்ரிசியேஷனாக கண்டுபிடிச்சோம். இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது இன்சூரன்ஸில் நமக்கு டெப்ரிசியேஷனுங்கிற ஒரு கான்செப்டே வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும், கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, அதில் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுது, அந்த ப்ரீமியமை வச்சு திரும்ப அதோட மெச்சூரிட்டி பீரியடில் ஃபுல் அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்குது. இதுதான் நமக்கான இன்சூரன்ஸோட கான்செப்ட். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் ஏஜென்சின்னு ஒருத்தர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவார், மாதம் நீங்கள் ப்ரீமியம் கட்டணும். அந்த ப்ரீமியமை மொத்தமாக கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பாலிசியில் சொல்லப்படுற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். இதுதான் இன்சூரன்ஸ் கான்செப்ட். அதே கான்செப்டை நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸில் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கானது நமக்கு மொத்தம் 2 ஷீட் போடணும். ஃபஸ்ட்டு ஒன் வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று போடணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன, நார்மலாக பேலன்ஸ் ஷீட்னா லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட், அதுதான் எல்லாருக்குமே தெரியும். இதே வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்லேயும் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு டேலி ஆகாது. இந்த வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிங்கிறது டேலி ஆகாது. அசெட்ஸ் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம அதோட 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி, அதுதான் நமக்கான சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டுங்கிற வேர்டு எப்படி வந்தது, பேலன்ஸ் பண்ணுது, அதனால் பேலன்ஸ் ஷீட்டு. இங்கே ஏன் வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்டுங்கிற நேம் வருதுன்னா, ஒரு புது விஷயத்தை வேல்யூ பண்ணுறோம். எதை வேல்யூ பண்ணுறோம், சர்ப்ளஸை வேல்யூ பண்ணுறோம். அதனால தான் இது வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோன்னா பாலிசி ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதில் உங்களுக்கு கான்செப்டாக புரிஞ்சிருக்கும். பட் சம்மா இன்னும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். பார்த்துருவோம். இதில் ஒன்று போய் சொல்லிடுறேன். இதில் அல்டிமேட்டாக நமக்கு கிடைக்க போகிற நெட் ப்ராஃபிட்டில் 95% எப்போவுமே பாலிசி ஹோல்டருக்கு போய் சேரும். 5% எப்போவுமே ஷேர் ஹோல்டருக்கு போய் சேரும். அது ஷேர் ஹோல்டருங்கிறது நார்மல் கேஸ், ஏன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காண்டி தான் இந்த 5%. 95 எப்போவுமே கம்பல்சரியாக பாலிசி ஹோல்டருக்கு போய் சேர்ந்துடும். ஒரு சம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டோட நமக்கான பேலன்ஸ் 34 lakh கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட லைபிலிட்டி ஒரு 28,80,000 கொடுத்துருக்காங்க. இன்டரிம் போனஸ் 40,000 பே பண்ணியிருக்கோம். கேரி ஃபார்வர்டு ஒரு 1,10,000 பண்ணணும்னு ஆயிடுச்சு. இந்த கேரி ஃபார்வர்ட்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரியாக நமக்கு என்ன ஒரு லாஸில் ஓடட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், வருஷம் 1,10,000 நம்ம சேஃப்டி பர்பஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணுங்கிற மாதிரி உங்கள் கம்பெனியோட பாலிசியில் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி, இந்த 1,10,000 கம்பல்சரியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அதுதான் ரூல். இப்போது நமக்கு வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்டும் நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட்டை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது டோட்டல் அசெட்ஸு, இது டோட்டல் லைபிலிட்டி. இதை 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிடும், இல்லை சர்ப்ளஸ் கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். இங்கிட்ட லைபிலிட்டி, இங்கிட்ட அசெட்ஸு. அசெட்ஸ் 34 lakh, லைபிலிட்டி 28,80,000. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் போட்டிங்கன்னா 5,20,000. இதுதான் நமக்கான பேலன்சிங் ஃபிகர். ஏன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் அது பேலன்சிங் ஃபிகர். இப்போ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ 5,20,000 ப்ராஃபிட்டுங்கிறது கிடச்சிருச்சு. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், இன்டரிம் போனஸ் பெய்டை ஆட் பண்ணுறோம். எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நமக்கு நார்மலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஆனால் ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டரிம் போனஸ் பெய்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக திரும்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம அண்டர் ரைட்டிங்கில் கான்செப்ட் பார்த்துருப்போம். ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் ஆட் பண்ணிட்டு திரும்ப மைனஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான். இன்டரிம் போனஸ் பெய்டு ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வர்றப்போ அதை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5,60,000 கிடச்சிரும். இந்த 5,60,000ல் 1,10,000 என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு, கம்பல்சரியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டா மீதி 4,50,000 இருக்கும். இதுதான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் பிரித்து கொடுக்க போகிற அமௌண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்கோம், 4,80,000 பாலிசி ஹோல்டருக்கு 95,000 கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. ஸோ 4,50,000க்கு 95% போட்டிங்கன்னா 4,27,500. அந்த 4,27,500 மொத்தமாக கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், 40,000 கொடுத்துட்டோம். கொடுத்ததை திரும்ப நம்ம ஆட் பண்ணி காமிச்சிருந்தோம்ல. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். 4,27,500ல் 40,000 திரும்ப மைனஸ் பண்ணிட்டா 3,87,500. இதுதான் நம்ம பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்க போகிற அமௌண்ட்டு.
மீதி இந்த 4,50,000 மீதி 5% வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அதை அப்படியே போட்டாச்சு. ஏன் வந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணுறோன்னா, எப்போவுமே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போனஸ் வந்து பாலிசி ஹோல்டருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த 40,000 பாலிசி ஹோல்டரில் மட்டும் மைனஸ் பண்ணுறோம், அண்ட் ஷேர் ஹோல்டரில் மைனஸ் பண்ணலை. இதுதான் அதுக்கான லாஜிக். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் வந்து எதில் இன்சூரன்ஸ் கம்பெனியில். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.